அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கோடி நன்மை தரும் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சந்திரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாருங்க. அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. நவகிரகங்களே சுபகிரகமாக விளங்குபவர் குரு பகவான் மட்டும்தாங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியாக விளங்கும் குரு சுகஸ்தானத்திற்கு வருகிறாரு. அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் உண்டுங்க. இருப்பினும் 4ஆம் இடத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நழுவி போகலாம் என்பது கிரகங்களுடைய அறிவுரையா இருக்குதுங்க. மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. வாசல் தேடி வந்த துன்பங்கள் வந்த வண்ணம் இருக்குங்க. கோவிலாக சென்று வழிபட நினைப்பீர்கள். வரவை விட செலவுகள் அதிகரிக்குங்க. இடம் பூமியால் பிரச்சனை உருவாகுங்க. எதையும் திட்டவட்டமாக செய்ய இயலாது. சொந்த பந்தங்களுடைய பகை, சுற்றி இருப்பவர்களால் ஏமாற்றம் ஏற்படுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குரு வழிபாடு ஆகியவற்றை முறையாக செய்வதன் மூலமே அமைதியும் ஆனந்தத்தையும் காண முடியும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதியுதுங்க. எனவே அந்த இடங்கள் புனிதமடையுது. அஷ்டமத்தை குரு பார்ப்பதால இழப்புகள் ஈடு செய்ய புதிய வழி பிறக்குங்க. இல்லத்தில் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் அதிகரிக்குங்க. நம்மோடு பணியாற்றிய அனைவருக்குமே வெளிநாட்டு யோகம் வந்துவிட்டது, நமக்கு இன்னும் அந்த யோகம் வரவில்லையே என்ற எண்ணம் மேலோங்குங்க. இதனால் மனதில் கவலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. இனி ஜீவனத்திற்கு சிரமம் இல்லைங்க. படிப்புக்கேற்ற வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்குங்க. தொழில் வளர்ச்சி மேலோங்குங்க. பொதுநலம் மற்றும் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அது கை கொடுங்க. பெற்றோருடைய உடல் நலன்ல கவனம் தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட அவர்களுக்கு உடனே மருத்துவ உதவி அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் விரயங்கள் அதிகரிக்குங்க. வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்றம் வந்து சேருங்க. காசி ராமேஸ்வரம் சென்று கடலில் நீராடி தெய்வ தரிசனம் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ இருக்கீங்க. அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்கிறாங்க. பணிபுரியும் இடத்தில் பக்குவமாக நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கும்பராசினியர்களுக்கு குரு பகவானுடைய ரிஷபராசி சஞ்சாரத்தின் காரணமாக கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியன் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. எதையும் திட்டமிட்டு செய்வது மிக மிக நல்லது. அப்படியே முயற்சித்தாலும் திட்டமிட்டபடி நடக்காது என்பதால் சிறு கவலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் அவர்களால் பலன் இருக்காது. விரயங்கள் கூடுதலாகவே இருக்குங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உதிரி வருமானங்கள் வருவதில் தடை ஏற்படலாங்க. எதையும் யோசித்து செய்யுங்க. பெண் பிள்ளைகளுடைய கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவது,
கட்டிடங்கள் பழுது பார்ப்பது போன்றவற்றில் ஈடுபட்டு சுப விரயங்கள் மேற்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல ரோகிணி நட்சத்திர காலில் சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது சுப நிகழ்ச்சிகள் பலவும் இல்லத்தில் நடைபெறுங்க. தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக அமையுங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல வெளிநாட்டில் தொழில் புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க. ஏற்றுமதி வணிகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கை கொடுங்க. கூட்டாளிகள் பலரும் உங்களோடு வந்திணைய காத்திருப்பாங்க. கால்நடை அபிவிருத்தி கவனம் செலுத்துவீங்க. தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்க போதுமான பணம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வங்கிகளின் ஒத்துழைப்பும் வல்லவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பயணங்கள் அதிகரிக்குங்க. எனவே பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க முயற்சி செய்வீங்க. அதே போல மிருகஸ்ரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றம் கொடுங்க. முக்கிய புள்ளிகள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படுங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுடைய பணிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தீட்டும் திட்டங்கள் வெற்றி பெறுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை அளிச்சிடுங்க. மேலதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவாங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டத்தில் ஏற்பட இருக்குதுங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் காலத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் நிகழுது. 26/4/2025 அன்று கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறாங்க. ஜென்ம ராசியில் ராகு வருவதால் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் இதுவா அமைஞ்சிருக்குதுங்க. பணப்புழக்கம் குறைவாகவும் மனக்கலக்கம் அதிகமாகவும் இருக்குங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது. சில காரியங்கள் முடிவடைவது போல் இருந்தது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காதுங்க. ஒரு சில வேலைகளை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியின் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக காணப்படுங்க பெண்மணிகளுக்கு. அது மட்டும் இல்லாம இடமாற்றம் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அதிகரிக்காமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்க. குடும்ப தகவல்களை 3ஆம் நபர்களிடம் சொல்ல வேண்டாங்க. பிள்ளைகளால் விரயங்கள் உண்டு. அவர்களை உங்களுடைய கண் பார்வையில் வைத்துக் கொள்வதே நல்லது. சிக்கனத்தை கையாள்வதிலும் சேமிப்பை உயர்த்துவதிலும் குறிக்கோளாக இருப்பீங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றியோ அல்லது அலுவலக பிரச்சனைகளை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் விவாதிக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்களே சிக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இல்லத்து பூஜை அறையில் ராஜ அலங்கார முருகன் படம் வைத்து வழிபட்டு வருவதோடு பௌர்ணமி தோறும் பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசம் பாடலை படித்து வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.